நபி இப்ராஹிம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி மூசா யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. நபி ஈசா என் நிலைமை என் நிலைமை, யா நஃப்ஸி யா நஃப்ஸி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் செல்லுங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். உலக மக்கள் எல்லாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வருவார்கள் மறுமையில். யா முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பரிந்து பேசுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். நேரடியாக அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலிலே விழுவார்கள். சுஜூதில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுவார்கள். அழுவார்கள் 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 அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அழுகை அல்லாஹ்வுடைய பேச்சை துவங்க வைக்கும் மறுமையில். எப்போதும் சொல்லுவதுதான் இந்த ஹதீஸை புரிவதற்கு, நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ், துணை நபிமார்களும் தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை யா முஹம்மத். அல்லாஹ் யா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களே, முஹம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விடுங்கள். முஹம்மது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம், உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு, உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை. நாங்கள் தான் குற்றவாளிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. நாங்கள் தான் பாவிகள், முஹம்மது ரசூல் கிடையாது. அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முஹம்மது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள். முஹம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள். முஹம்மது நபியை விமர்சிக்காதீர்கள், விடுங்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன், அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே, தலையை உயர்த்துங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். நாளை மறுமையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை யா அல்லாஹ், யா ரப், யா ரப். உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருக்காக பேசப் போகிறார்கள் என்று. தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப் போகிறார்களா? தன் மனைவிமார்கள் ஆயிஷா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்காக பேசப் போகிறார்களா? யாருக்காக முஹம்மது ரசூல் வாய் திறக்கப் போகிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யா ரப், உம்மதி உம்மதி, என் சமூகம் யா அல்லாஹ், என் சமூகம் யா அல்லாஹ், இவர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்னிடத்திலே வந்து நிற்கிறார்கள். ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது அன்புள்ளவர், உங்கள் மீது பாசமுடையவர். ஏன் இந்த முஹம்மது ரசூலுடைய சமூகம் இந்த முஹம்மது ரசூலுடைய வாழ்வை மறந்தது? உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த உலகத்திலே, இந்த அற்ப உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க மறந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமே, ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள்? ஏன் தெரியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள்? ஏன் தெரியுமா?
அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கலக்கவில்லை இன்னும். அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட, தந்தையை விட, உலக மக்களை விடவெல்லாம் முஹம்மது ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாகவில்லை. அறிந்திருந்தால் எம்முடைய தாய்மார்களை நேசித்திருப்போம். ஆம், நான் சொல்லுகிறேன், என் தாய்களை நான் நேசிக்கிறேன். மூமின்களுடைய தாய்கள் அவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், அவர்களை நேசிக்கிறேன். யா அஹி, பெயர் சொல், பெயர் சொல். பெயர் தெரியாமல் யாரை நேசிக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன். பெயர் சொல். ஒரு அடிப்படை விஷயம். நாளை மறுமையிலே உங்களை விட்டு விரண்டு செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியும், உங்களுடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியும், உங்களுடைய வாரிசுகளுடைய பெயர் தெரியும், உங்களுடைய சந்ததிகளுடைய பெயர் தெரியும், பரம்பரை தெரியும். ஆனால் உங்களுக்கு உங்களை விட, இந்த உலக மக்களை விடவெல்லாம் உங்களுடைய உதவிக்காக அல்லாஹ்வுடைய கதவை தட்டக்கூடிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? மனைவிமார்கள், குடும்பங்கள், குழந்தைகளை கொஞ்சம் விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய 4 பெயர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த 4 பெயர்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய பெயர் இந்த 4 என்று சொன்னார்கள். இந்த 4 பெயர்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? யாரை நேசிக்கிறோம்? யாரை பின்பற்றுகிறோம்? குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுக்களை நான் பேசவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். நான் உங்களை என்று சுட்டி காட்டுவதில் நானும் அடங்குவேன். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சீர்திருந்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய அறியாமையிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, முஹம்மது ரசூலுடைய பாதையில் பயணியுங்கள். முஹம்மது ரசூலின் மீது வீசப்படுகின்ற இந்த வீச்சுகள் எல்லாம், இந்த எரிகற்கள் எல்லாம், இந்த விரோதம், இந்த குரோதம் எல்லாம், இந்த போரெல்லாம் ஆரம்பித்தது இப்போது கிடையாது. இந்த முஸ்லிம்களுடைய விரோத போக்கு, முஸ்லிம்களை பார்த்தால் வெறுப்பது, அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை விமர்சிப்பது, அவர்களுடைய தலைவர்களை விமர்சிப்பதெல்லாம் இப்போது நடந்த விஷயம் கிடையாது. அல் ஹர்பு கதீமா, இது பழைய போர். எப்போது ஆரம்பித்தது தெரியுமா? இந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், இன்னல்கள் தெரியுமா? அழைப்பு களத்தில் இருக்கக்கூடிய உங்களிடத்திலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் சமர்ப்பித்து எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை துவங்குகிறார்கள். சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி வெளிப்படையான நபித்துவத்தின் அழைப்பு. குறைஷிகளை அழைத்து சொன்னார்கள், யா மஅஷர குரைஷ், யா மஅஷர் என்று ஒவ்வொரு பரம்பரையுடைய பெயரையும் அழைத்து சொன்னார்கள். لو فقال أرأيتكم لو أخبرتكم أن خيلا بالوادي تريد أن تغير عليكم أكنتم متصدقية. இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? காஃபிர்கள் சொன்னார்கள், இறைமறுப்பாளர்கள் சொன்னார்கள், மா ஜர்ரப்னா அலைக கதிபா யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி முஹம்மதே, உங்களை நாங்கள் பொய் பேசுபவராக பார்க்கவில்லையே. அல்லாஹ் அக்பர். சொன்னார்கள், அப்படியா? ஃபகால ஃபஇன்னி நதீருன் லகும் பைன யதை அதாபின் ஷதீத். போர் துவங்கியதற்கு போரை துவக்குவதற்கு உதவியாக இருந்த வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை. நான் மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக, ரசூலாக வந்திருக்கிறேன். எழுந்தான் அவருடைய குடும்பத்தில் இருந்தே ஒரு விரோதி, அபூ லஹப். தப்பன் லக யா முஹம்மத். மண்ணை எடுத்து வீசினான். முஹம்மதே, நீ நாசமாகுவாயாக. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த வார்த்தையிலிருந்து. நூஹை விமர்சித்தார்கள், நபி இப்ராஹீமை விமர்சித்தார்கள், நபிமார்களை மஜ்னூன், பைத்தியக்காரர் என்று விமர்சித்தார்கள்.
நபிமார்களை சபித்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். ஆனால் யாரை பார்த்தும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. முஹம்மது ரசூலை பார்த்து நாசமாக என்று சொன்னவுடன் அடுத்த கணம் வசனம் இறக்கிறான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபே, யாரை சபிக்கிறாய்? நீ நாசமாகு. அவனுடைய ஹிதாயத் தடைபட்டது. 10 ஆண்டுகள் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு வாழ்ந்தான். இந்த வசனத்தை மறுப்பதற்காகவே அவன் வேண்டுமென்றே வாயளவிலாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றிருக்கலாம். அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலில் இருந்து அவனை அகற்றி வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை சபித்த காரணத்தால். அல்லாஹ் அக்பர். அங்கு ஆரம்பித்த போர்க்களம், அங்கு ஆரம்பித்த விரோத போக்கு இந்த உலகம் அழியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரும் இந்த நியதியை மாற்ற முடியாது. முஸ்லிம்கள் ஏன் சிரமப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? முஸ்லிம்கள் ஏன் வெறுக்கப்படுகிறார்கள்? முஸ்லிம் என்றால் இதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் இந்த சமூகம் நாளை மறுமையில் வாழ்வதற்கு தகுதியான சமூகமாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஆனால் அந்த விரோதத்திலும் அந்த குரோதத்திலும் அந்த வெறுப்பிலும் உன் வாழ்வை மகிழ்ச்சியாக்குவதற்கு அல்லாஹ் இன்னும் பல காரியங்களை அவனுடைய தீனில் வைத்திருக்கிறான். புரிந்தவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், புரியாதவர்கள் அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டு வெளியே செல்லுவார்கள். அல்லாஹ் அந்த புரிந்தவர்களுடைய பட்டியலில் எம்மை இணைப்பானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் சுஜூதிலே விழ தயாராகிறார்கள். அபூ லஹப் பேசுகிறான், யார் முஹம்மது ரசூலுடைய இந்த நிலையை விட்டு அவர் உயர விடாமல் பார்ப்பது? உக்பா இப்னு அபி முஆய்த் எழுந்திருக்கிறான், நான் செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் காபாவிற்கு முன்னால் சுஜூதிலே விழுந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் கழிவை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் வைக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுஜூதில் இருந்து எழ முடியவில்லை. அல்லாஹ் அக்பர். எல்லா சஹாபாக்களும் ஏழாமையில் அருகில் செல்ல பயப்படுகிறார்கள். வேகமாக ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தின் மேல் இருந்த அந்த கழிவை நீக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை நிமிர்த்தியவுடன் சொன்னார்கள், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். யா அல்லாஹ், என்னை தொழுகையிலிருந்து தடுத்த இந்த குறைஷிகளை நீ அழிப்பாயாக என்று 10 பேருடைய பெயரை எண்ணினார்கள். அந்த 10 பேரும் பத்ருடைய போர்க்களத்தில் அழிக்கப்பட்டார்கள். சாதாரண நிகழ்வுகள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் உத்பா இப்னு அபி முஆய்த்தால் சோதிக்கப்படுகிறார்கள். ஹரமில் நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு போர்வை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நெருக்குகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சொல்லுவது இமாமுல் அன்பியா, இமாமுல் அத்கியா, கழுத்தில் தளம்புகள் பதிகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை தட்டிவிட்டு சொன்னார்கள், தக்துலூன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ரப் என்று சொல்வதால் ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்ய போகிறீர்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது குறைஷி காஃபிர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது மண்ணை வீசுகிறார்கள். தலையெல்லாம் மண், முகமெல்லாம் மண் படிந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அழுதவர்களாக அவர்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அப்போது அவர்களுடைய பிள்ளை பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழ ஆரம்பித்தார்கள். எங்களுடைய தந்தையே, இந்த நிலைமையா உங்களுக்கு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபக்கி, அழாதே, அல்லாஹ் அவனுடைய தூதரை நிச்சயமாக பாதுகாப்பான்.
இந்த மக்கள் அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளவில்லை, அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு இப்படி நடந்து கொள்கிறார்கள். உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோமே, முஹம்மது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா? பிறக்கும் பொழுதே தந்தை கிடையாது, பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபூ தாலிபும் மரணம், யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், பெண் குழந்தைகள் சிலரும் மரணம். சுப்ஹானல்லாஹ். வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள், தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில். ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் முஹம்மது ரசூலுடைய வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா? அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உன் கஷ்டத்தை உன்னில் புதை, உன் சிரமத்தை உன்னில் புதை. பிறருடைய முயற்சிக்காக, பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்திலே எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து செல். அல்லாஹ் உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி செல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த துன்பத்திலேயே மிக அதிகமான துன்பம் நடந்த ஒரு நாள் இந்த நாள்